பசார் 2025 முன்னிட்டு தலைநகரில் உள்ள சில பகுதிகளில் சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் என கோலாலம்பூர் ஊராட்சி மன்றமான DBKL அறிவித்திருக்கிறது. நேற்று தொடங்கி எதிர்வரும் அக்டோபர் 19ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் இந்நிகழ்வு சீராக நடைபெறவும் வருகை தரும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த சாலை மூடல்கள் துணை புரியும். ஜலன் போனஸ் 6, ஜலன் மஸ்ஜித் இந்தியா, ஜலன் ரக்யாட் பிரிக்ஃபீல்ட்ஸ், ஜலன் துன் சம்பந்தன் மற்றும் லோரோங் சன் ஆத்தோங் ஆகிய சாலைகள் மூடப்படுகின்றன. இந்நிலையில் பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களின் பயணங்களை திட்டமிடவும் மாற்று வழித்தடங்கள் அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்தவும் DBKL அறிவுறுத்துகிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப புத்தாக்க மையமான IITM பிரவர்த்தாக் தொழில் முனைவோருக்கான ஆதரவு மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குவதில் புகழ் பெற்றதாகும். அவ்வகையில் மலேசியாவோடு ஒத்துழைப்பை மேற்கொண்டு அங்குள்ள புதிய தொழில்நுட்பத்துக்கான புதிய சந்தை வாய்ப்புகளை இங்கு கண்டறியவும், மலேசிய தொழில்நுட்பங்களுக்கு இந்தியாவில் வாய்ப்புகளை கண்டறியவும் சென்னையிலிருந்து IITM பிரவர்த்தாக்கின் பேராளர் குழு கோலாலம்பூர் வருகை தந்துள்ளது. அவ்வருகையின் போது மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் அமைப்பான QMIC-உடன் IITM பிரவர்த்தாக் இணைந்து நடத்திய முக்கிய கலந்துரையாடல் நேற்று கோலாலம்பூர் கோபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்வி, புத்தாக்கம் மற்றும் சமூக தாக்கம், QMIC IITM பிரவர்த்தாக் பங்காளித்துவம் எனும் தலைப்பில் நடந்த இந்த நிகழ்ச்சி தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், நிறுவன ஊடக தலைவர்கள் மற்றும் பொது அமைப்புகளை ஒரே மேடையில் கொண்டு வந்தது. அனைத்துலக ஸ்டெம் கல்வி, மனித மூலதன மேம்பாடு, டிஜிட்டல் மயம் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி ஆகியவை மலேசிய இந்தியர்களின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியம் என அதில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடல் சவால்கள் மட்டுமின்றி மலேசிய இந்தியர்களின் தூரநோக்கு பார்வை 2057 கனவை எட்டுவதற்கான வாய்ப்புகளையும் முன்னிறுத்தியதாக QMIC தலைவர் R. தனசேகர் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். நம்ம we having a collaboration with IITM PowerTech. என்னன்னாக்கா இவ்வளோ நாளைக்கு கன்சர்ன் இந்தியன் கிராஜுவேட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் எஜுகேஷனில் இருந்ததுனால இதுக்கப்புறம் ஹையர் இன்கம் நேஷன் அந்த சிந்தனையில் நோக்கி போகிறதுக்காக இது ஒரு என்கேஜ்மெண்ட். ஸோ நம்மளுக்கு நிறைய டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால we are sharing எப்படி மலேசிய இந்தியர்கள் ஸ்பெஷலி சில ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும், டீப் டெக், ஹை டெக், இன்னோவேஷன், இன்க்யூபேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்மளோட சமுதாயத்துக்கு போய் சேர்க்கறதுன்ட்டு தான் ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் நம்மளோட சமுதாயத்தில் வரதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம செய்கிறோம். மலேசியாவுடனான பல்துறை ஒத்துழைப்பில் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் தொழில்நுட்பத்தை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்து தற்போது தாங்கள் கவனம் செலுத்துவதாக IITM பிரவர்த்தாக் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் சங்கர் ராமன் தெரிவித்தார். அதே சமயத்தில் மலேசிய இந்தியர்கள் புதிய தொழில்நுட்ப பகிர்வு, புத்தாக்கங்கள் வழி தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் எதிர்பார்ப்பை அவர் வெளிப்படுத்திய வேளை அந்த அடிப்படையில் தான் QMIC-உடன் கலந்துரையாடல் நடத்தப்படுவதாகவும் கூறினார். மற்ற வெளிநாடுகளுக்கும் நம்மளோட தொழில்நுட்பம் எப்படி பயன்படும் அப்படிங்கிற ஒரு எப்படி கொண்டு வரலாம், மற்ற நாட்டுக்கு எப்படி தொழில்நுட்பங்கள் கொண்டு போகலாம், அதே மாதிரி மற்ற நாட்களில் இருக்கிற நல்ல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டுக்கு வசதியாக இருந்தால் அதை எப்படி நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு முதல் முயற்சின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வெளியில் போய் நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லலை, இந்தியாவுக்குள்ளேயே நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். வெளியில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி எப்படி வெளியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற இது உந்துதலுக்காக இந்த மாதிரி இது. மலேசியாவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜியில், ஏன்னா மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மிண்டன், ஹாக்கி, இந்த மாதிரி விளையாட்டு துறைகளில் 2 கண்ட்ரிஸும் போட்டியும் போடுறாங்க, அதே சமயத்தில் முன்னேறவும் செய்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஹாக்கி பிளேயர்ஸ் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க வராங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸில், விளையாட்டுத்துறையில் டெக்னாலஜி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் இது. ஏன்னா ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு இந்தியாவில் மார்க்கெட் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி, இங்கே இருக்கிற டெக்னாலஜி என்ன கமர்ஷியலாக அங்கே எடுத்துகிட்டு போக முடியும், அங்கே இருக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி உபயோகமாக வர முடியும், இதுக்காக ஏற்பட்டதுக்காக இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது நல்ல விதமாக வந்ததுன்னா மற்ற சைடும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வந்து டெக்னாலஜியில் தமிழர்கள் எப்படி பங்கு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இது வருது. ஸோ அவங்க இந்தியாவிலேருந்து எப்படி அவங்க மனிதர்களாக வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்தவங்க இப்போ இந்தியாவிலேருந்து ஏன் டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து மலேசியத்தில் இருக்கிறவங்க இந்தியர்களுக்கு டெக்னாலஜியை இவங்க மலேசிய நாட்டுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி தான் நம்ம முதல்ல எந்த நாடு டெக்னாலஜி முன்னேற்றமாக இருக்கோ அதுதான் உலகத்தை ஆளப்போகுது, ஆளவும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராக்ரஸ் கொண்டு வந்து மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் வம்சாவளியினர் எப்படி மலேசியாவை மேலே கொண்டு போக முடியும். ஏன்னா இதான் இரண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. இரண்டாவது ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்தால் தான் டெக்னாலஜி ப்ராக்ரஸ் வந்து மலேசியாவுக்கும் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதனால் இந்தியாவுக்கும் பெருமை, மலேசியாவுக்கும் பெருமை வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ஒரு பரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் ஐஏபியோட. அண்ட் அதோட எப்படி விரிவாக்கத்துக்காக இந்த கியூமின் இதிலேருந்து வந்திருக்கோம். இவ்வேளையில் இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு தொழில்நுட்பங்களை மாற்றுவதற்கு இது போன்ற ஒத்துழைப்புகள் வழிகோலும் என ஐஏபி கேபிட்டல் வெஞ்சர்ஸின் சிஇஓ டாக்டர் புவன் கணேசன் தெரிவித்தார். இது ஏன்னா வந்து இந்தியாவோட டெக் எக்கோசிஸ்டமும் மலேசியாவோட டெக் எக்கோசிஸ்டமும் எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் அந்த வகையில் வந்து ஒரு பில்லராக அமைகிறது தான் வந்து ஐபி எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம். ஸோ த்ரூ திஸ் ப்ரோக்ராம் வாட் வி ஆர் ஆக்சுவலி எய்மிங் ஃபார் இஸ் to transfer technology from India and also the Malaysian startups and scale up to Indian market. This actually initiated through IIT Madras Pravatak and also Qming coming as the enablers and pillars for our Indian economy and also startups and scale up. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா through this partnership with Qming, semiconductor, quantum computing, deep technology scale வந்து நம்மளோட இந்தியர்களோட ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்கேல் அப்ஸ் வந்து மேலே வரதுக்கு எதிர்பார்க்குறோம். இந்த எக்கோசிஸ்டமில் வந்து இந்தியாவிலேருந்து வர கம்பெனி இங்கே வர்றப்ப வந்து வி ஃபார்ம் அ ஜேவி வித் லோக்கல் கம்பெனி. மலேசியாவிலேருந்து போகிற கம்பெனி இந்தியாவில் ஒரு 18 months இன்குபேட் பண்ணுவாங்க ஐஐடி மெட்ராஸில். அண்ட் தே ஆல்சோ பி ஃபண்டட். they'll be funded by IIP Capital Ventures. They also be funded by IIT Madras Pravatak. Not only funding, we also provide supports in terms of market penetration and also the know-how of doing business in respective country. கல்வி மற்றும் புத்தாக்கத்தை சமூக முன்னேற்றத்தின் தூண்களாக கொண்டு செல்லும் சக்தி வாய்ந்த முன்னேற்றமாக இந்த பங்காளித்துவம் வரும் காலத்தில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனமோட்டி ஒருவர் நேற்று அதிகாலை மசாய் பிளென்தோங் எண்ணெய் நிலையத்தில் மானிய விலையில் ரான் 95 பெட்ரோலை நிரப்பிக் கொண்டிருக்கும் போது வீடியோவில் சிக்கினார். அதிகாலை 3:55 மணிக்கு பதிவு செய்யப்பட்ட 21 வினாடிகளை கொண்ட வீடியோ கிளிப்பில் அந்த வாகனம் ரான் 95 பெட்ரோலை நிரப்புவதை காண முடிகிறது. சிங்கப்பூரில் அந்த பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 9 ரிங்கிட் 40 சென்ட் என்ற விலையில் விற்கப்படுகிறது. இதனிடையே இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் சீற்றத்தை தூண்டின. பயனர்கள் பலவீனமான அமலாக்கத்தை கடுமையாக விமர்சித்ததோடு குறிப்பாக பூடி மடானி ரான் 95 முயற்சி அண்மையில் மலேசியர்களுக்கு மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டதால் மானிய விலையில் எரிபொருளை தவறாக பயன்படுத்துவதை விமர்சித்தனர். இதனிடையே அமலாக்க அதிகாரிகள் விசாரணைக்காக பிளென்தோங் தாமன் சியரா பெர்டானாவில் உள்ள எண்ணெய் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஜோஹோர் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் லிலிஸ் சஸ்லிண்டா பர்னோமா தெரிவித்துள்ளார். Colors of Indiaவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் the largest Northern International Deepavali Expo CRC South Kedah Chinese Recreational Club Kulim Kedavil மற்றும் Big India Deepavali Expo Johor Edition Top End Shopping Center Tebra Johor Bahru. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்கியாச்சு. CRC குலிம் கெடா மற்றும் டாப் அண்ட் தப்ரா ஜோஹர் பாரு. பொந்தியான் மாவட்டத்தில் கடந்த மாதம் தனது 8 வயது அக்காவின் மகளை
சூடான அயன் பெட்டியால் சுட்டு காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட இளைஞன் இன்று நீதிமன்றத்தில் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். 21 வயதான குற்றவாளி கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி பெர்னோட் கம்போங் பரேட் ஜமால் பகுதியில் உள்ள வீட்டில் தனது பராமரிப்பில் இருந்த சிறுமியை துன்புறுத்தியுள்ளார். குழந்தைகள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த குற்றத்திற்கு அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் அபராதமும் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நீதிமன்றம் அந்த ஆடவனுக்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் 7,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை விதித்தது. மருத்துவ அறிக்கையையும் தண்டனையும் தீர்மானிப்பதற்கு இந்த வழக்கு நவம்பர் 6ஆம் தேதியன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் பள்ளி ஆசிரியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறுமி வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது சத்தம் போட்டதால் அவரது மாமா சூடு வைத்ததாக பொந்தியான் போலீஸ் தலைமை அதிகாரி முகமது சோஃபி தாயிப் தெரிவித்துள்ளார். பிரபல பாலிவுட் நடிகர் 59 வயதாகும் ஷாருக் கான் இப்போது அதிகாரப்பூர்வமாக பில்லியனர் பட்டியலில் இணைந்துள்ளார். திரைப்படத்துறையில் 33 ஆண்டுகள் கழித்து அவரின் மொத்த சொத்து மதிப்பு தற்போது 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் 12,490 கோடி என ஹுரோன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2025 அறிக்கையில் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவின் மிக செல்வந்த நடிகராக பல ஆண்டுகளாக இருப்பதுடன் உலகளாவிய தரவரிசையிலும் ஷாருக் கான் முன்னேறியுள்ளார். அவரது பண மதிப்பு தற்போது சர்வதேச செல்வந்தர்களையும் விட அதிகமாக உள்ளது. இந்திய திரைப்பட நடிகர்களில் ஷாருக் கானுக்கு அடுத்த நிலையில் ஜூஹி சாவ்லா மற்றும் ரித்திக் ரோஷன் 3வது இடத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிக் இந்தியா அண்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பிக் இந்தியா தீபாவளி எக்ஸ்போ 1 - 5 அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம். தீபாவளி ஷாப்பிங் மேளா டாப் இன் ஜோபார்வில் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். புத்தம் புதிய டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், பூட்டிக் ஐட்டம்ஸ், பலகாரங்கள், டெக்கரேஷன்ஸ், திரும்பிய பக்கமெல்லாம் லட்சக்கணக்கான பொருட்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்டின் அல்டிமேட் மீட் அண்ட் கிரீட். தீபாவளி ஷாப்பிங்கிற்கு ரெடி ஆகுங்க. டாப் இன் ஜோபார்வில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.